இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னடா பண்றாங்க? சொல்றேன்டா. டேய், நீங்க அந்த பக்கம் போங்க. சரி. நான் இந்த பக்கம் போறேன். அப்புறம் கிளம்பலாமா? இப்ப நாம கிளம்புனாதான் நைட்டுக்குள்ள நாம காஞ்சிபுரம் போக முடியும். புறப்படலாமா? எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. இதுக்கு மேல நீ ஏன் இங்க இருக்கணும்? நீ என்ன அம்பளை விட்டு வேலைக்காரியா? நீ என் ராணி, என்ன அத்தக்காரி. போலாங்களா? வாடி. ஏய் ஏய் இந்த பாரு, மரியாதையா அவ கைய விடு. விடுன்னு சொல்றல, விடுறோ. ஏய், இப்போ நான் உங்க கைய பிடிச்சா பேசாம ஓரமா போய் உட்காருங்க. விடு. ஏய், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? இவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நீ திருந்தவே மாட்டியா? இங்க பார் துளசி, எதுவா இருந்தாலும் நம்ம காஞ்சிபுரத்துல போய் பேசிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பேசாம என் கூட வரியா? வா. விடு. விடுங்கறல. சித்தி. ஏய், விடு. விடுறோ. விடு அவ கைய. விடுன்னு சொல்றல. விடு. ஏய், விடு. விடு. விடு சொல்றேன். இங்க பாரு, மாமியாராச்சின்னு பாக்குறேன். இல்லன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். துளசி, நீ ஏன் டார்ச்சர் பண்ற? வா. விடுறோல. விடு சொல்றேன்ல. போங்கன்னு சொல்றல. வாடி. டேய், விடுடா. வாடா. விடு துளசி. விடு. துளசி. விடு. ஐயோ. விடு சொல்றேன்ல. டேய், என்ன பண்ற? விடு. டேய், விடுறோல. என்ன விடு. சித்தி சொல்றல, விடு. என்ன விடு. ஏன்டா பிரேக் போட்டு நிறுத்துன? வண்டி ஓட்ட தெரியாது? அண்ணே முன்னாடி பாருங்க. என்னடா முன்னாடி? நான் ஏன்டா பார்க்கணும்? நீ தான்டா பார்க்கணும். அண்ணே முன்னாடி பாருங்க. என்னடா? சிவா. இவன் எதுக்குடா இங்க வந்தா? இவன் என் கையில அடி வாங்கி சாகதான் போறான். ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை? துளசி யாரும் தெரியுமா உனக்கு? உனக்கு முன்னால அவ ஏன் பொண்டாட்டி, அப்புறம் தான்டா நீ. ஆனா இப்ப என்னாச்சு? அவ உன் பொண்டாட்டி இல்ல நீயே சொல்லிட்டல, அப்புறம் ஏன்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு வழியை விடு, எங்களை வாழ விடு. எப்படி கவிதை? தள்ளிப்போ. டேய், தள்ளி போடான்னு சொல்றேன்ல. துளசி இறங்கி வா. எதுக்கு? அவ இறங்க மாட்டா. இறங்கு வா. துளசி இறங்கி வா. ஏய், உனக்கும் துளசிக்கு என்ன சம்பந்தம்? எதுவும் இல்லல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இப்பவும் நான் கட்டின தாலியை தான் துளசி கழுத்துல போட்டிருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். ஒழுங்கு மரியாதையா போயிட்டா உனக்கு நல்லது. தாலியை போட்டிருக்கால, அப்ப குடும்பம் நடத்து. அப்புறம் எதுக்கு வீட்டு வேலைக்காரி மாதிரி வீட்டுக்கு வெளியே வச்சிருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படா இருக்கு? ஏய் துளசி, பேசாம இரு. நீ பைத்தியமா? இந்த சேதுவை அடிச்சு கொல்லட்டும். அவ செத்தா நமக்கு நல்லது தாண்டி. அதென்ன சித்தி, சிவாக்கு ஏதாவது ஆயிட போகுது. பேசாம இரு, ஒண்ணும் ஆகாது. சிவா தம்பி அவனை அடிச்சு கொன்னுடுவாரு.
நீ இரு. ஓடுறா, மாட்டையை உடைச்சிடும், ஓடுறா. வழக்கமாறு துளசி வா, பைக்ல ஏறு, முதல்ல கிளம்பலாம். சிவா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஐம் ஆல்ரைட், நீ வா. போ துளசி, நான் ஆட்டோல வந்துடுறேன். நான் ஆட்டோல வந்துடுறேன் தம்பி. நீ அவளை பத்திரமா வா, கூட்டிட்டு வா, போ. வா. சித்தி, போ. ஏறு, நீ போ, நான் ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். ஏறு. நீங்க பார்த்து வந்துருங்க. வந்துடுறேன் தம்பி. சித்தி, பார்த்து போமா. பார்த்து. நான் வந்துடுறேன், போ. அம்மா. அம்மாடி துளசி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் மட்டும் போலானா இவ்வளவு நேரம் சேது தூக்கிட்டு போயிருப்பேன். என்னடா சொல்ற? அவரை எதுக்குமா அனுப்புனீங்க? எவ்வளவு நாளைக்கு தான் என்ன உங்களால பாதுகாக்க முடியும்? நீ எங்க கூட இருக்கிற வரைக்கும் நாங்க தானமா உன்னை பாதுகாக்கணும். உன்னை அலட்சியமா விட்டுட முடியுமா? டிவோர்ஸ் வந்ததும் போக தானமா போறேன். துளசி, போறப்ப போலாம். இப்ப நீ எங்க கூட தானே இருக்க. நீயும் இந்த குடும்பம் தான். ஆமா அண்ணி, அம்மா சொன்னா சரியாதான் இருக்கும். அம்மா, அந்த சேதுவை இப்படியே விட்டா பிரச்சனை தான். யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து சொல்லுங்க. அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். துளசிக்கு சம்மதமானு கேட்டு சொல்லுங்க. நாளைக்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இல்லைன்னா எப்போ என்ன வேணாலும் நடக்கும். விசாரிச்சுமா, சிவா தம்பி வரலன்னா அந்த சேது எங்களை கூட்டிட்டு போயிருப்பான். சிவா சொன்னான். எனக்கு என்னமோ திக்கு திக்குன்னு இருந்துச்சு. அதாம அவனை அனுப்பி வச்சேன். அண்ணி, இனிமே தனியா எங்கேயும் வெளியில போகாதீங்க. சிவா தம்பி என்ன சொல்லிச்சு தெரியுமா அம்மா? சித்தி, நீ பேசாம இரு. துளசி கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் அவ எனக்கு பொண்டாட்டிதான். நான் தான் அவளுக்கு பாதுகாப்புன்னு ஒரு சிங்கம் மாதிரி வந்து சொல்லிச்சுமா.